எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா. Love you too. இது அது இல்ல. நானும் உன்னை நேசிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம தமிழக அரசியலில் நடந்த 2 மிகப்பெரிய தேர்தல்கள், நான் சொல்கிறது 1967 and 1977, அது மாதிரி 2026 அமைய போகுது. ஆயிரத்து 1967, 1977 ஆண்டுகளில் நடந்தது போன்று 2026 ஆட்சி மாற்றம் நடக்கும் என கூறிய தாவேக தலைவர் விஜய்க்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலடி கொடுத்துள்ளார். அப்படின்றத நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். முதலேருந்து அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த 2 மாபெரும் தேர்தல்களில் ஆல்ரெடி தொடர்ந்து வின் பண்ணிட்டு இருந்தவங்களோட அதிகார பலம், அசுர பலம் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று தான் புதுசாக வந்தவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. நீங்கள் எனக்கு பாவமன்னிப்பு கொடுக்கணும் ஃபாதர். எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது சிம்பிள் லாஜிக் தான். அது அவருடைய விருப்பமாக இருக்கலாம். எம்ஜிஆர் காலத்தில் இருந்ததை போன்ற சூழல் தமிழ்நாட்டில் இப்போது கிடையாது. அடுத்தடுத்து எத்தனையோ திரைக்கலைஞர்கள் அரசியலுக்கு வந்தார்கள், பெரும் செல்வாக்கோடு வந்தார்கள். ஆனால் மக்கள் அவ்வளவு இலகுவாக அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு அப்படின்னு போய் எல்லா மக்களையும் சந்திச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் நானும் இங்கே ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். மஜா ஆகையா. மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. இதுக்கப்புறம் மதுரை மாநாடு, மக்கள் சந்திப்பு, பயணம் அப்படின்ட்டு தொடர்ந்து மக்களோட மக்களாக தான் இருக்க போகிறோம். அதனால் இப்போலேருந்து இதுக்கான வேலையை எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாம் இருக்கிறோம், நம்ம கூட மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? நம்பிக்கை. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். எந்த தொழில் செய்தால் என்ன, செய்யும் தொழில் தெய்வம் என்று வட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னானே. வராது, பொழுது போனா கிடைக்காது, வாங்க வாங்க.